தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல்வராக கடந்த 10ஆம் தேதி விஜய் பொறுப்பேற்றார். அவருடன் 8 அமைச்சர்கள் பொறுப்பேற்றனர். இந்த நிலையில் தமிழக சட்டசபை முதல் கூட்டம் கடந்த 11ஆம் தேதி துவங்கியது. இந்த கூட்டத்தில் தற்காலிக சபாநாயகராக சோழவந்தான் கருப்பையா நியமிக்கப்பட்டார். இவர் அனைத்து கட்சி எம்எல்ஏக்களுக்கும் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். இந்த நிலையில் 12ஆம் தேதி நிரந்தர சபாநாயகர் அவைக்கு ஜே.டி. பிரபாகர் போட்டியிட்டார். யாரும் எதிர்த்து போட்டியிடாத நிலையில் அவர் நிரந்தர சபாநாயகராக நியமிக்கப்பட்டார். கடந்த 10ஆம் தேதி பொறுப்பேற்ற விஜய்க்கு கவர்னர் 13ஆம் தேதி அறுதி பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தார். இந்த நிலையில் விஜய் வெற்றி பெற்ற தொகுதி 108. அதில் ஒரு தொகுதியை ராஜினாமா செய்தால் 107. இது தவிர ஒரு ஓட்டில் ஜெயித்த சிவகங்கை திருப்பத்தூர் தொகுதி சீனிவாச சேதுபதி வாக்களிக்க நீதிமன்றம் தடை. இப்படி 106 எம்எல்ஏக்கள் ஆதரவை பெற்றிருந்த விஜய்க்கு காங்கிரஸில் இருந்து 5 பேர், கம்யூனிஸ்டில் இருந்து தலா 2 பேர், முஸ்லிம் லீக்கிலிருந்து 2 பேர், விடுதலை சிறுத்தைகளிலிருந்து 2 பேர் என 119 வாக்குகள். இந்த நிலையில் 12ஆம் தேதி சட்டசபையில் பேசிய திமுக எதிர்க்கட்சி தலைவரான உதயநிதி ஸ்டாலின், எங்கள் தயவால் உங்கள் ஆட்சி என்று கூறியது குறிப்பிடத்தக்கது. எப்பொழுதும் இது ஆபத்து என்று அனைவரும் உணரலாம். ஏனென்றால் திமுகவின் கூட்டணியில் வெற்றி பெற்ற இந்த கட்சிகளில் காங்கிரஸை தவிர்த்து 8 வாக்குகள் உள்ளன. 8 பேர் ஆதரவு இல்லை என்று சொன்னால் விஜயின் கட்சியின் பெரும்பான்மை 111ஆக குறைந்துவிடும். அறுதி பெரும்பான்மை எண் 118. ஆட்சி கவிழ்ந்துவிடும். இந்த நிலையில் விஜய்க்கு ஆபத்தாக முடியும். இதையடுத்து காங்கிரசும் வாக்களிக்க மறுத்தால் அவருடைய உண்மையான நிலைப்பாடு 106. இப்படியாப்பட்ட நிலையில்தான் விஜயின் ராஜதந்திரம். அதிமுகவின் எடப்பாடியை எதிர்த்தது போல் இருக்கும், திமுகவுக்கு செக் வைத்தது போல் இருக்கும் என்ற காரணத்தால் அவர் அதிமுகவின் 2வது பிரிவாக பிரிந்திருக்கும் சி.வி. சண்முகத்தை சந்தித்தார். சி.வி. சண்முகத்திடம் 24 எம்எல்ஏக்கள் வாக்களிப்பார்கள். இவர்கள் வாக்களித்தால் விஜய் கிட்டத்தட்ட 130 வாக்குகள் பெற்று அறுதி பெரும்பான்மையை நிரூபித்து விடுவார். அதாவது திமுக கூட்டணி கட்சிகளின் ஆதரவு இல்லாமலே தனித்து இயங்க முடியும். இதற்காக அதிமுக எம்எல்ஏகளுக்கு அமைச்சர் பதவியும் வழங்கப்படலாம். ஏற்கனவே காங்கிரசுக்கு அமைச்சர் பதவி வழங்கப்படும் என்று உறுதி கூறிய நிலையில் அதிமுகவிலிருந்து வரும் எம்எல்ஏக்களுக்கு முன்னாள் அமைச்சர்களுக்கு பதவி வழங்கப்படும். இப்படி என்று பார்த்தால் விஜய் 130 வாக்குகள் பெற்று முன்னணி பெற்று விடுவார். அவரை எதிர்த்து கிட்டத்தட்ட 103 வாக்குகளே விழும். ஆனால் இவர்கள் யாரும் வாபஸ் வாங்காத நிலையில் விஜய்க்கு வாக்களித்தால் 119 வாக்குகளும், அம்மா மக்கள் முன்னேற்ற கட்சி காமராஜின் வாக்கை சேர்த்து 120, அதிமுகவின் ஆதரவு 24 சேர்த்து 144 வாக்குகள். இன்றைய சர்ப்ரைஸ், விஜயை ஆதரிக்கிறார் பிரேமலதா. எங்கள் வீட்டு பையன், எங்கள் தம்பி என்று கூறி வந்த பிரேமலதா விஜயை ஆதரிப்பதாக செய்திகள் வருகின்றன. இதனால் விஜய்க்கு விழும் மொத்த வாக்குகள் எண்ணிக்கை 145ஆகவும், திமுக எதிர்கூட்டணிக்கு 88 வாக்குகளும் கிடைத்து தோல்வியடையும். எனவே விஜய் அறுதி பெரும்பான்மையுடன் மேலும் பல வாக்குகளை பெற்று மிருக பலத்துடன் ஆட்சி அமைப்பார். எனவே இன்றைய ட்விஸ்ட், பிரேமலதாவின் வாக்கும் குறிப்பிடத்தக்கது. அவர் அமைச்சராகலாம் என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. எனவே விஜய்க்கு ஆதரவு கர நீட்ட பிரேமலதா ஏற்கனவே தயாராகிவிட்டார் என்றும், இதை அவையில் அறிவிக்கலாம் என்றும் தெரிய வருகிறது. எனவேதான் விஜய் சி.வி. சண்முகத்தை வீடு சென்று சந்தித்தார். இதன் மூலம் அதிமுகவின் வாக்குகளை பெற்று தனது பலத்தை உயர்த்தவும், திமுக கூட்டணி கட்சிகளை கண்டு பயப்படும் சூழல் ஏற்படாத வண்ணமும்
தன்னை பாதுகாத்து கொள்ளவும் திராவிட கழகம் திமுக இவர்களை மிரட்டக்கூடாது, எச்சரிக்கை கூடாது என்ற கணக்கில் அவர்கள் பிடியில் இருந்து விஜய் விலகி அதிமுக கூட்டணி ஆதரவு எம்எல்ஏக்களுடன் ஆட்சியை நிரந்தரமாக 5 ஆண்டு காலம் தக்க வைப்பார் என்பதே அவருடைய ராஜதந்திரம். அதுதான் தற்பொழுது நிகழ்ந்து விட்டது. திமுக ஏமாந்து விட்டதோ அல்லது ராஜதந்திரத்தில் பின்வாங்கி விட்டதோ என்பது புரியவில்லை என்றாலும் விஜயின் ராஜதந்திரம் பிரமிப்பாகத்தான் இருக்கிறது.